ஐயோ டே செந்தில், ஐயோ டே செந்தில், வலிக்குதுடா, வாடா சீக்கிரம். ஐயோ ஐயா இப்போ எதுக்கு சார் சும்மா குரங்கு மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? வலிக்குதுடா, ஏதாவது பண்ணுடா. வலிக்குதுன்னா வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்திருக்கணும். அதை விட்டு போயிட்டு பொங்கல் திங்கிறேன் பொறி உண்டை திங்கிறேன்னு குரங்கு வெறுப்புனா அது இப்படிதான் விளையாண்டுட்டு போகும். நான் என்னடா பண்ணேன்? நான் பாட்டுக்கு ஓரமா நின்று தான்டா பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதை கொஞ்சம் அந்த குரங்கு வச்சுட்டு சாப்பிட்டு இருக்கணும். டேய், நான் சாப்பிட்டு எச்ச வச்சேன்டா. அது எப்படி அந்த குரங்கு கொடுக்கறது? அதனாலதான் மிச்சம் வைக்காம சாப்பிட்டேன். இதெல்லாம் நல்லா வாய்க்கிலேயே வக்கனையா பேசுங்க. ஆனா போய் குரங்கிட்ட கிடையாது இப்படி புலம்புங்க. வாங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா. கடிச்சிடாதீங்க சார். அடிங்க. குரங்கே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணும். நீ ஓயாம ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிக்காது. அவ்வளோதான் சொல்லுவேன் உனக்கு. ஐயோ கத்தாம இருங்க. ஏய், இதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? இங்க இருக்கா? இங்கதான். இங்கயா? சரி போடுறா. வாங்க சார். தொடவே இல்லை. என்ன? சாரிடா, ரொம்ப பசிக்குதுடா. ஏதாவது சாப்பிட இருந்தா கூடுறா. பசிக்குதா? சாப்பிட வேணுமா? பசிக்குதா? சாப்பிட வேணுமா? சரி 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 சார், எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு பசிக்குது, சாப்பிடதான் வேணும். அதுக்காகவே நான் ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன். இப்போ பாருங்க. குசி ஆயிட்டீங்க போல இருக்கு. வேணுமா? இந்தாங்க. சரி சரி சரி. டேய், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வெறுப்பேத்திரியா? எனக்கு மட்டும் உடம்பு சரியாகட்டும், அப்போ பாத்துக்கிறேன்டா உன்னை நானு. சாரி சார். குர்ரா கொடுக்குறேன் சார். இந்தாங்க சார், சாப்பிடுங்க. பிச்சு தின்னுங்க பொறுமையா. சார், உண்மையிலுமே குரங்காயிட்டீங்க போல இருக்கு. தோலோட தின்னுட்டு இருக்கீங்க. பக்கா குரங்கு மாதிரியே இருக்கீங்க சார். சொரிய மறந்துட்டீங்க பாருங்க. என்ன குரங்குட்டு பண்ணி மாதிரி திங்கிறான்? கடிச்சிடாதீங்க, சாப்பிடுங்க. என்ன எல்லாம் நம்ம சொன்னதுக்கு அப்புறம் பண்றான்? சார், ஏதோ போஸ்ட் வந்திருக்கான், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க அது வரைக்கும் பொறுமையா இதை தோலோட சாப்பிட்டுருங்க. என்ன பழத்தையே பண்ணி மாதிரி தின்னுட்டு இருக்கான்? சார், உங்களுக்கு தான் ஏதோ லெட்டர் வந்திருக்கு. எனக்கா செந்தில்? ஆமா சார். யாரா இருக்கும்? என்ன மியூசிக் சவுண்ட்லாம் கேட்குது? ஓ, இந்த நாய் தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? சார், ஃபீல் பண்ணதெல்லாம் போதும். நல்லா லெட்டர் வாய் விட்டு படிங்க. படிக்க தானே சொன்னேன், கடிக்க சொல்லல. அன்புள்ள ரைஃபிள் மாமா, எப்படி இருக்கீங்க? அவன் குரங்கு மாதிரி இருக்கான். செந்தில், சாரி சார். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பாத்ரூம் எதுவும் வருதா சார்? ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இப்படி வச்சிருக்கீங்க? டேய், ஃபூல் ஃபூல் ஃபூல். சார், கூல் கூல் கூல். நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்டா. சரி சார், ஃபீல் பண்ணுங்க சார். அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே மேலே படிங்க சார். நேத்து நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்தது. என்ன சார், நேத்து நைட்டு கனவுல போய் ஆன்டி கூட? டேய் செந்தில், அமைதியா நான் படிக்கிறது மட்டும் கேளு. சரி சார். இல்ல, சாரி சார். அந்த கனவுல உங்களை குரங்கு கடிச்ச மாதிரி கனவு கண்டேன். சார், உங்களுக்கு குரங்கு கடிச்சது எப்படி சார் அவங்களுக்கு கனவுல போச்சு? இதுதான்டா எங்க காதல். நான் முன்னாடியே சொல்லல, எங்களது ஒரு அமர காதல். நானும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், அடுத்த முன்னாடி காதலிக்கிறதுக்கு பேர் அமர காதல் கிடையாது, அது கள்ள காதல்னு. டேய் செந்தில், எங்க காதலை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நீ எச்சு துப்புறன்னு தெரியுது, இப்பெல்லாம் பண்ணாத. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. இது கமல் வாய்ஸே அல்ல, இது குரங்கு காதல் சார். செந்தில், ஆனாலும் என் பொறுமையை சோதிக்கிற உன்னை. சார் சார், என்ன விட்டுருங்க சார், கடைசி வரைக்கும் சார், நான் ஓடிடுறேன் சார். டே கிங்ஸ்லி, போர் அடிக்குதுல? ஆமா அக்ஷயா, என்ன பண்றது? டே கிங்ஸ்லி, எனக்கு ஒரு ஐடியா இருக்குடா. என்ன ஐடியா அக்ஷயா? இந்த வீட்ல 2 தடியனுங்க இருக்கானுங்கல்ல, அதான் இந்த அப்புவும் மனோவும். அவனுங்களை வச்சு அவனுங்களோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம்டா. சூப்பர் ஐடியா அக்ஷயா.
சரி நீ அந்த தடிய மனோ எங்க இருக்கான்னு பாரு, நான் இந்த இழுச்சவாய் அப்பு எங்க இருக்கான்னு பாக்குறேன். அவன் கூட என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம். சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, போ 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 போ. டேய் அப்பு, டேய் அப்பு. ஏய் இப்போ எதுக்கு என்ன கூப்பிட்ட? பசிக்குது, ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வா போ. ஏய் என்ன வேலை செய்வா கூப்பிட்ட? பின்ன வெளிநாட்டுக்கு அனுப்பவா கூப்பிட்டேன். ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நீ பார்க்க தானே போற. நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆகி வெளிநாட்டுக்கெல்லாம் பயணம் போயிட்டு வந்து மாஸ் காட்டுவேன். மாஸ் காட்டுறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பல் காட்டுற. எக்ஸ்ட்ரா பல்லா? ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை? உன்னால எனக்கு இப்ப வேலை செய்ய முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? முடியாதுன்னு சொன்னேனா நீ ஒன் சைடா மதுவை லவ் பண்ற விஷயத்த மனோ கிட்டயும் அப்புறம் அங்கிள் கிட்டயும் போட்டு கொடுத்துருவேன். ஐயோ வேணாம் 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 வேணாம். இதுவே நீ முடியும் சொன்னேனா உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓ அப்படியா? நீ என்ன வேலை வேணா சொல்லு, உனக்கான ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனா நான் இருக்கேன். அப்போ போயிட்டு எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் எடுத்துட்டு வாப்பா. பசிக்குதா? போடா போறேன் போறேன். போடா போடா. டேய் சீக்கிரம் வாடா. இந்த அக்ஷயா சாப்பிடு. என்ன சாப்பிட எடுத்து சொன்னா பிஸ்கட் எடுத்துட்டு வந்திருக்க? ஏய் சமைச்சு தர சொன்னா நம்ம சமையக்கார செந்தில் கையால தான் சமைச்சு சாப்பிடணும், பரவாயில்லையா? நான் பிஸ்கட்டே சாப்பிடுறேன், வேண்டாம் வேண்டாம். ஓகே ஓகே. எனக்கு ஒரு பிஸ்கட் கூட. என்ன தூக்கி போடுற? கேட்ச் கூட பிடிக்க தெரியல. என்ன பார்த்தா உனக்கு நாய் மாதிரி தெரியுதா? எனக்கு நீ நாய் தான். சரி போ, போய் தண்ணி எடுத்துட்டு வா. போடா. இந்தா குடி. நல்லா குடி. பாட்டில் சைஸ்ல இருந்து என்ன மாதிரி வேலை வாங்குது பாரு. இந்த அப்படி போ, அங்க வை. இந்தா பிஸ்கெட் அங்க வை. எனக்கு காத்து வரல, விசிறி விடு. ஏய் அதான் வீடு ஃபுல்லா ஏசியா இருக்கே. அப்ப அத ஆஃப் பண்ணிட்டு விசிறி விடு. ஏசி ஆஃப் பண்ணிட்டு விசிறி விடணுமா? கொழுப்பேறி போய் கிடக்குது உனக்கு நல்லா. ஆமா, எடுத்து விசிறி விடு. ஏய் கால் படுது. கால் படுதுனா தள்ளி உட்காரு. தள்ளி உட்கார்ந்தா நான் கீழே தான் உட்காரணும். தெரியுதுல, காலம் கடா விசிறி விட்டுக்கிட்டே. விசிறி விட்டுக்கிட்டே கால் அமுக்கணுமா? ஏய் நான் எவ்வளவு பெரிய ஹீரோ ஆயி. அமுக்கடா. ஐயோ 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 ஐயோ, நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஒரு ஆர்டிஸ்ட், என்ன சுத்தி 4 பேர் நான் உங்க ஃபேன் சார்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய காலத்துல இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு நான் விசிறிட்டு இருக்கேன். ஏய் அக்ஷயா, ஏய் என்ன தூங்கிட்டு இருக்க? பின்ன தூக்கம் வந்தா தூங்கதான் செய்வாங்க. என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இப்படி தூங்குறியா அக்ஷயா? சரி சரி இரு, லவ்க்கு ஹெல்ப் பண்றேன். ஏய் மது வாடி இங்க. எப்படி பேசுற பத்தியா? ஏ அப்பு, பேசாம நீ எங்க ஸ்கூல்ல ஆயா வேலைக்கு சேர்ந்துக்கோ. என்ன எதுக்கு ஆயா வேலை செய்ய சொல்ற? நீ நல்லா தூங்க வைக்கிறல்ல. ஓ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப புகழாத அக்ஷயா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏண்டா ஆயா வேலை அழகா பாக்குறேன்னு சொன்னா இத போய். அதெல்லாம் விடு, என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண போறியா இல்லையா நீ? ஏய் மது. ஏய் அப்படி மரியாதை இல்லாம கூப்பிட கூடாது. பின்ன எப்படி கூப்பிடணும்? மதுமா. இப்ப நான் உன்னை அடிக்க போறேன் பாரு. அடிக்காதுமா அடிக்காதுமா. ஏய் மது வாடி வாடி. ஹாய் அப்பு. ஏ அக்ஷயா, எதுக்கு என்ன கூப்பிட்ட? எப்படி உள்ள வெட்டியாதான் இருப்பேன், அதான் நம்ம 3 பேரும் சேர்ந்து ஜாலியா பேசலாமேன்னு கூப்பிட்டேன். ஏய் யார பார்த்து வெட்டியா இருக்கேன்னு சொல்ற? நான் எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன் தெரியுமா? லேப்டாப் எடுத்துட்டு வா, நீ என்ன வேலை பார்க்கறேன்னு நானும் பார்க்கறேன். சரி சரி, இப்ப அதெல்லாம் எதுக்கு? வாங்க நம்ம 3 பேர் ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். பேசலாமே. நான் எதுக்கு உங்க 2 பேரையும் கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்கு அக்ஷயா? நேத்து நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. பேய் கனவா அக்ஷயா? இல்ல நாய் கனவு. டேய் நாயே, உங்க லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணதான் கூப்பிட்டேன். ஓகே ஓகே. என்ன கனவு அக்ஷயா? அதுவா, இந்த கனவுல நீயும் மதுவும் லவ் பண்றீங்க.
ஐ எது ஐயோ அப்பலாமா கனவு வருது உனக்கு? வந்துச்சே. வேற என்ன பண்ணோம் நாங்க கனவுல? நீங்க 2 பேரும் லவ் சாங்க்கு ஆடிட்டு இருக்கீங்க. அப்படியா? அது என்ன சாங்கு? ரெண்டு பேரும் பாத்தீங்களா? பார்த்தோம். நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு, ஆனா சீக்கிரம் முடிஞ்சிச்சு. விட்டா ஃபுல் படமே கேட்டுருவ போல. இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இது நல்லா இல்ல. எது நல்லா இல்ல? அந்த பாட்டுல நான் போட்டிருந்த Dress நல்லா இல்ல. நீங்க 2 பேரும் ஆடினது கூட தான் நல்லா இல்ல. சரி எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். பாய். அசிங்கப்படுத்தினோடனே அசால்ட்டா போறாப்பா. ஆமா சரி, நான் அப்படியே கிளம்பட்டுமா? ஆனா நான் இன்னும் உன்னை அசிங்கப்படுத்தவே இல்லையே. பரவாயில்ல, நான் உள்ள போய் டான்ஸ் பிராக்டிஸ் பண்றேன். அந்த அசிங்கத்தை உள்ளேயே போய் பண்ணு. போ 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 ஐயோ, ஐயோ. போடா. அப்புக்கே இந்த நிலைமைனா கிங்ஸ்லி உள்ள மனோவை முட்டிச்சிருப்பான். எஸ். இவன் என்ன பகல பண்ணு மாதிரி தூங்கிட்டு இருக்கான். டேய் மனோ ஏந்துடா. காஃபி. அப்படியா? காஃபியா? மது ஒரு காஃபி. மதுவா எங்க மது? ஏய் சும்மா அலையாதடா, விளையாட்டுக்கு தான் சொன்னேன். எதுக்குடா தூங்கிட்டு இருக்கவனை எழுப்புன? முழிச்சிட்டு இருக்கும் போது எழுப்ப முடியாதுல்ல, அதான் தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்புனேன். ஏய் என்ன நக்கலா? இல்ல விக்கலு. விக்கல்னா போய் தண்ணி குடுறா, என்னையாண்டா டிஸ்டர்ப் பண்ற? எனக்கு போர் அடிக்குது. போர் அடிச்சா போய் பொம்மை டிவி பாடுறா. அதெல்லாம் உங்களை மாதிரி பூமர்ஸ் தான் பாப்பாங்க, நாங்கெல்லாம் ஜென் ஆல்பா. என்னஃபா? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியவே புரியாது. அப்ப நீ கிளம்புப்பா. சரிப்பா, நான் உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏ கிங்ஸ்லி, என்னடா உடனே கோச்சிட்டு போற? நம்ம 2 பேரும் எப்பெல்லாம் பழகிருக்கோம். சரி சொல்லு, நான் என்ன பண்ணும்? எனக்கு போர் அடிக்குது, கொஞ்சம் என்டர்டைன் பண்ணு, அப்புறம் உன் லவ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்டர்டைன்மெண்டா? அதெல்லாம் எனக்கு தெரியாதேடா. அதெல்லாம் எனக்கும் தெரியாது, நீ பண்ணு, நான் உன் காதலுக்கு ஹெல்ப் பண்றேன். ஐயோ, பண்ணி தொலைறேன். எங்க போறான்? சிறுவண்டெல்லாம் என்டர்டெயின் பண்ண என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஏய் பார்த்து தொலை. ராய், இது முத்துப்பாண்டி கோட்டடி. ராய், தனலட்சுமியா சாமிடா. சாமினா கற்பூரத்தை காட்டுறா. அதெல்லாம் நீயா சொல்ற? நீ சொல்லக்கூடாது. தப்பு. மூஞ்சிலே துப்பு. ராய், சலோ, லவ் யூ டி சலோ. எப்பரா இருக்கு? ஏய் பூமரே, வேற எல்லாம் பேசுறான். அண்ணா, இங்க ரொம்ப பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. அது சொன்ன வார்த்தைய காப்பாத்துறது. காடுனா சிங்கம், கடல்னா சொரா, காத்துனா சூறாவளி. இது சும்மா கோபப்படுத்திட்டே இருக்காத. வேணாமா? குத்துன நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. யாரா? விஜயகுமாரா? ஏய் சசிகுமாரா. சரி எனக்கு பண்ணி தொலை. வேற என்னடா பண்றது? இது உனக்கு பிடிக்கும் பாரு கண்டிப்பா. ஏ ஜாக்கி, அந்த மந்திரக்கல்ல எங்க வச்சிருக்க? தாத்தா, அந்த மந்திரக்கல்ல தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நானு. ஏ ஜாக்கி, நீ எங்கேயும் போய் தேடாத, அது என் ட்ரவுசர் பாக்கெட்டுக்குள்ளதான் இருக்கு. வேற ஏதாவது பேசுறா. சும்மா ஸ்டாக் இல்லடா. எப்பரா இருந்துச்சு சொல்றா. சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல, நீ நல்லா போய் பிராக்டிஸ் பண்ணு. என் நேரம். என்ன சொன்ன? இல்ல, நேரமாச்சு, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணினா நல்லா இருக்கும் என் லவ்வுக்கு. சரி, லாஸ்டா என்ன யானை சவாரி கூட்டு போ. யானை சவாரி? அதெல்லாம் முடியாது. அப்போ என்னாலும் பண்ண முடியாது. வந்து தொலைடா, லவ்வுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஏய் ஜாலி, யானை சவாரிலாம் போகணுமாடா இதுக்காக? ஏய், ஆளு தாண்டா பாக்க ஒல்லியா இருக்க, ஆனா நல்லா வெயிட்டா இருக்கடா. என்னடா வாடா போடான்னு மரியாதை எல்லாம் பேசுற? ஆமா. ஏய் ஜாலி, சூப்பரா இருக்கு. நானே யார் முதுகுலயும் ஏறினதுலடா, என் முதுகுலயும் ஏறியடா. வேகமா போடா. வேகமா போனா உங்க அப்பனை போய் போச. அப்பா யூட்டன் போடுறா. என்னடா என்னை யானையாவே ட்ரீட் பண்ற? ஜாலி. டேய் முடியலடா, இறங்குடா.
டேய் போதும்டா வலிக்குதுடா ஆ, ஆமா 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 ஆ, ஆ. செம்ம சவாரி. ஆ, ஆ, அம்மா டேய் முதுகுலாம் வலிக்குதுடா டேய் வயசாயிடுச்சுடா இப்போவாது ஏதாவது பண்றா சரி சரி ஹெல்ப் பண்றேன். மது மதுவா ஹே கிங்ஸ்லி எதுக்குடா கூப்பிட்ட? ஹாய் மது ஹாய் மனோ. உங்க ஹாய்லாம் அப்புறம் இருக்கட்டும், நான் எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லவா? சொல்லுடா. நம்ம மனோக்கு நிறைய டேலண்ட்லாம் இருக்கு. அப்படியா? என்ன டேலண்டா? மூக்குலயே மூஞ்சி கழுவான். சீ. 10 நாள் பல்லே வளர்க்காம இருப்பான். டேய் அதெல்லாம் டெய்லி வளர்க்குவோம்டா அப்படிலாம் இல்லைங்க சும்மா விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன். உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னா எங்க ஸ்கூல்ல ஒரு டிராமா நடக்க போகுது. அப்படியா? அதுல நான் தான் டைரக்டர். கார்பெண்டர் மாதிரி இருக்கான் இவெல்லாம் டைரக்டர். ஓ காமெடியா? சரிப்பா, நீ பண்ணி சிரிச்சுட்டு இருப்பா, நான் கிளம்புறேன். இல்ல 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 இருப்பா 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 சாரிடா தெரியாம சொல்லிட்டேன்டா பண்றேன் நீ சொல்றா. நான் ஒரு சீன் பிளான் பண்ணிருக்கேன். ஆ? அதுக்கு நீங்க 2 பேர் தான் நடிச்சு காட்டணும். ஓ ம். சரி ஓகேடா பண்ணலாம். சொல்லு. நீங்க வாரணம் 1000 படம் பார்த்திருக்கீங்களா? பாத்துர்க்கோமே. அதுல வர சிம்ரன் நீங்க தான். நான் சிம்ரனா? சொல்லும் போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நாதா சூர்யாவா? எப்படி கூச்சமே இல்லாம ஒரு நாள் கேட்க முடியுது? சரி நீயே சொல்லு. அதுல சூர்யா சிம்ரனை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்கல்ல, ஆ, ஆ, ஆ. அந்த சீன் ரஜினி சார் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீ இப்போ பண்ணி காட்டு. அவ்வளவுதானே? இப்போ பண்ற ஹாய் மால்தி, ஐ எம் கிருஷ்ணன். இதை நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நீங்க அவ்வளோ அழகு நல்லா சிரிக்கிறீங்க. இந்த மாதிரி அழக இங்க யாருமே பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஐ மீன் லவ் வித் யூ. இது எப்பரா இருந்துச்சு கிங்ஸ்லி? சுமாரா தான் இருந்துச்சு. எப்படிங்க பண்ண? நல்லா தானே இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. இதே சிம்பு பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? பண்ணு பாப்போம். சிம்பு தான் பண்ணிருக்கவே மாட்டாரே. அந்த டைம்ல அவர் சரியா ஷூட்டிங்கே போக மாட்டாரே. இப்போ அதெல்லாம் உன்னை யாராவது கேட்டாங்களா? பண்றேன். ஏங்க என்னங்க நீங்க? ஏய், உனக்கு என்ன ஜலதோஷமா என்ன? இல்லப்பா சிம்பு வயசுனா அப்படிதான்ப்பா இருக்கும். சரி, என்னத்தையோ பண்ணி தொலை. ஏங்க இத நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க. அண்ட் ஐ மீன் ஐயோ இங்க யாருமே ஐயோ இந்த மாதிரி ஒரு அழக பார்த்திருக்கவே மாட்டாங்க. அண்ட் ஐ மீன் லவ் வித் யூ. நான் இன்னும் டிஆர் மாதிரிலாம் பண்ணுவேன். பண்ணட்டுமா? எப்பா சாமி வேணாப்பா, நீ பண்ணதே போதும். எம்மா மது, நீ கிளம்பு. சரிடா நான் கிளம்புறேன். பாய் மனோ. பாய் 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 பாய். ஏய், எப்படா மதுவை அவன் கூட பேச வச்சிட்டனா? தேங்க்யூடா கிங்ஸ்லி. இந்த மாதிரி அப்பப்போ நீ ஹெல்ப் பண்ணினா நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகேடா நீ சொல்றா, நான் என்ன வேணா பண்றேன்டா. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னடா? இந்த ரூம் விட்டு வெளில போறியா? நான் தூங்கணும். இது சூர்யாவா? இருக்குடி உனக்கு ஒரு நாள். பாய்டா.